அனைவருக்கும் வணக்கம். நேற்று தினம் ஒரு கணிதத்தில் ஒரு கணக்கு பதிவிட்டு இருந்தேன். அந்த கணக்கு புரியல அப்படின்னு ரேவதி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. கணக்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணெழுத்து தொடரின் விடுபட்ட உறுப்பு 2x2 7t4 14p12 23l 48 டேஷ். அதாவது இதுக்கு அடுத்து என்ன எண் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை 2x2 7e4 14p12 23l 48 அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கிடணும். இதுல முதல் வரிசை எண்களை பாருங்க. 2 7 14 23 இருக்கா. இந்த 4 எண்களுக்குள்ள ஒற்றுமை என்னன்னா, இந்த 4 எண்களுக்கு இடையில ஒற்றைப்படை எண் வரிசையோட கூட்டுத்தொகை இருக்கு. இப்போ 2ஐயும் 5ஐயும் கூட்டுனா 7, அப்புறம் 7ஐயும் 7ஐயும் கூட்டுனா 14, 14ஐயும் 9ஐயும் கூட்டுனா 23. 9க்கு அடுத்த ஒற்றைப்படை எண் என்னது? 11. அப்போ 23ஓட 11 கூட்டுனோம்னா விடை என்னது? 34. இப்ப பாருங்க, முதல் வரிசைக்கு ஆன்சர் என்னது? 34. அடுத்து பாருங்க, ரெண்டாவது ஆங்கில எழுத்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா XTPL அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் 26. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் நம்பர் கொடுத்துட்டு பாருங்க. X ஆனது 24வது எழுத்தாகவும், T ஆனது 20வது எழுத்தாகவும், P ஆனது 16வது எழுத்தாகவும், L ஆனது 12வது எழுத்தாகவும் இருக்கு. இந்த எண்களை 24 20 16 12ன்னு ரிவர்ஸ்ல எழுதினீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு இடையில வித்தியாசம் 4 இருக்கு. அப்போ எல்லுக்கு 4 இடம் பின்னாடி தள்ளின எழுத்து என்ன அப்படின்னா 8வது எழுத்து H தான் இருக்கு. அப்போ இங்க ஆன்சர் என்னது? H. அடுத்து மூன்றாவது வரிசை எண்களை பாருங்க. 2 4 12 48 இருக்கு. இந்த 4 எண்களுக்கு இடையே என்ன ஒற்றுமை இருக்குன்னா 2 3 4 அப்படிங்கிற வரிசை எண்ணோட பெருக்கு தொடர்ல இது இருக்கு. அதாவது 2 4 4 12 12 நாங்க 48. இங்க 48க்கு அடுத்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 48ஓட 5 பெருக்கணும் அப்படின்னா விடை என்ன? 240. இதுதான் ஆன்சர். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து விடை என்ன? 34H 240. இந்த கணக்குக்கு ஈஸியா நம்ம ஷார்ட்டாவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். முதல் வரிசை எண்களோட விடை என்ன வந்திருக்கு? 34 வந்திருக்கு. அப்போ ABCD அப்படிங்கிற ஆப்ஷன்ல 34 அப்படிங்கிற நம்பர் எந்தெந்த ஆப்ஷனுக்குலாம் இருக்குன்னா ஏக்கும் பிக்கும் மட்டும்தான் இருக்கு. அப்போ CD ஆப்ஷன் கிடையாது. இப்போ நமக்கான ஆன்சர் ஏல இருக்கு அல்லது பில இருக்கு. அடுத்து ரெண்டாவது வரிசை பொதுவா H தான் இருக்கு. அப்போ ரெண்டாவது வரிசையில கட்டாயம் என்ன எழுத்து தான் வரணும்? ஆங்கில எழுத்து H தான் வரணும். அப்போ AB ரெண்டு ஆப்ஷனுக்கும் பொதுவானது H தான் இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மூணாவது ஆப்ஷன் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, 48 அப்படிங்கிற எண்ணெய் இருக்கா. அந்த எண்ணெய் எந்த எண்ணெய் கொண்டு பெருக்குனா ஒன்று 240 வரணும் அல்லது 144 வரணும்னு பார்க்கணும். 48 3ஆல் பெருக்குனா 144, 5ஆல் பெருக்குனா 240ன்னு வரும். இப்போ ஏபியில் எந்த ஆப்ஷனை பிக் பண்ணணும்னு நமக்கு குழப்பமா இருக்கும். இப்போ 48க்கு முந்தின எண் பாருங்க, என்ன இருக்கு? 12 இருக்கு. இந்த 12 4 கொண்டு பெருக்குனா 48ன்னு வரும். இப்போ 48 அதை விட பெரிய எண்ணை வச்சு தான் பெருக்கணும். எதை வச்சு பெருக்கலாம்? 5 வச்சு பெருக்கலாம். 3 வச்சு பெருக்க முடியாது. ஏன்னா முந்தின எண் 12 நம்ம 4 வச்சு பெருக்கியிருக்கோம். அப்போ 48 5 வச்சு பெருக்குனா ஆன்சர் அங்கே என்ன வரும்? 240ன்னு வரும். ஆப்ஷன் ஏ 34H 240 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ வர்ற போட்டித் தேர்வு கணக்குகளுக்கு நாம ஷார்ட்கட்ஸ் பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் கணக்கு எடுக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கணக்கை விரிவா செஞ்சு பழகுங்க. அப்பதான் போட்டித் தேர்வுக்கு நமக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நன்றி.